ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் என்ன உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ உங்களுடைய ரீடிங்கில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட். ஸோ எங்களை தான் வந்து கார்ட்ஸில் வந்து பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால். இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைடு ரிஷப ராசி ரிஷப லக்னம் இந்த மாதத்துக்குரியது 2 of Wands அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து ஏதோ ஒரு உங்களால் வந்து ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்களுடைய ஃபஸ்ட் பாயிண்ட், சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சா கூட அதில் வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 of Wands, 2 of Cups. பட் அதில் நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து நீங்கள் நிறைய பிளானிங் வச்சுருக்கீங்க, பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு மணி இஷ்யூஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஒர்க் நீங்கள் வேறு சிட்டி போய் ஒர்க் பண்ணணும், இல்லை வேறு அதர் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஓகே, பட் ஆனால் அதில் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது இதுக்கு, ஸோ நிறைய ப்ராப்ளம் அதில் இருக்குது. என்னென்னா வந்து இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து சம்திங் உங்களால் வந்து அங்கே ரீச் பண்ண முடியல. ஆசைப்படுறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேயும் சூஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பெரிய என்ன சொல்கிறது, நிறைய இன்ட்ரப்ஷன் அதில் வருது. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் அப்படியே பேக் வந்துடுறீங்க. உங்களால் வந்து அந்த தைரியம் நீங்கள் என்ன சொல்கிறது, தைரியம் கொண்டு வர்றீங்க, அது கொண்டு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே நிறைய ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து இஷ்யூஸ் இருக்கலாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய சேலரியாக இருக்கலாம், ஏன்னா மணி வரல, மணி கார்ட்ஸ் எதுவும் வரல, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, சிலருக்கு வந்து அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்பெக்டட் சேலரி இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ப்ரமோஷன். ஓகே, அதனாலேயே நீங்கள் வந்து ஒரு நியூ ஒரு திங் ஆசைப்படுறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குரிய ஸ்டெப் எடுக்கிறீங்க. பட் அதுலேயும் வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் வருது. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு கார்ட்ஸ் இந்த மாதம் இப்படி வந்திருக்கு. ஸோ சம் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு இந்த மாதம், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். Knight of Pentacles, 9 of Swords. ஓகே, இதில் என்ன மீன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் வந்து ஸ்டெப் எடுங்க. என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ மனசில், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னென்னா நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் ரைட். ஓகே, உங்களுடைய திங்கிங் வந்து ரைட். நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா, நிறைய ஒரு
இடைஞ்சல்கள் தான் உங்களுக்கு இருக்குது. அது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வேறு ஊருக்கு போய் ஒர்க் பண்ணணும், இல்லை வேறு இடம் போய் ஒர்க் பண்ணணும், வேறு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அது வந்து அதான் மெயினாக உங்களுடைய சேலரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. சேலரிக்காக, இன்கம்க்காக வேறு ஒரு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. பட் அதில் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதில் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற இடத்துல அந்த மாதிரி சான்சஸ் கூட இருக்குல்ல. பட் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய இதில் வந்து மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா எம்பரர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளவு அதில் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ உங்களுடைய லெவல் தான் இதில் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்களோ அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும், யார் வந்து இடைஞ்சல் பண்ணாலும், யார் வந்து அந்த டிஸ்டர்ப் இதில் பண்ணாலும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து க்ரோத் மணி வைஸ் நீங்கள் இல்லை ஒர்க் வைஸில் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு ஸ்டெப் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ யார்ட்டையும் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தோணுது பண்ணணும், உங்களால் வந்து அந்த எபிலிட்டி இருக்குது, என்னால் முடியும் அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அந்த எம்பரர் வந்து நீங்கள் வந்து ரெடி தான், நீங்கள் வந்து துணிஞ்சு தான் இருக்கீங்க. பட் ஆனால் உங்களை வந்து பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறவங்க இருக்காங்க. அது வந்து ஒர்க்லேயும் இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து என்னென்னா உங்களை என்ன சொல்கிறது டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் இந்த மாதம் இந்த சேஞ்சஸ் அப்படின்றத நீங்கள் தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5 of Wands, 9 of Cups. இதில் என்ன மெயினாக காமிக்குதுன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஆல்ரெடி இப்போ இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே போனாலும் 5 of Wands அப்படின்றது வந்து உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது இருக்குங்க. ஸோ அது என்ன சொல்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறது இதுக்கு அது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது உங்களுக்கு. மற்றவங்களால் இல்லை ஒர்க் பண்ணுறவங்களால் சில அந்த டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அவங்க ஏதாவது அது வந்து நீங்கள் மனசில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 9 of Cups அப்படின்றது வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எப்போன்னா நீங்கள் எம்பரராக நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸாக உங்களுடைய லைஃப் உங்களுடைய வே நீங்கள் வந்து எப்போ நீங்கள் மட்டும் அது எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது இவங்களுடைய பேச்சு வந்து உங்களுக்கு காது கூட கேட்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டே இருப்பீங்க. இது வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு வந்து பண்ணணும் ஆசைகள் இருக்குன்னா அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஒரு 9 of Cups அப்படின்றது வந்து கிடைக்கும். பயப்பட்டீங்க இல்லை இது பார்த்து வந்து ஒரு நடக்குமா இல்லை டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் இந்த மெயினாக உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம். Queen of Wands, Queen of Swords. ஓகே ஃபேமிலி சைட் பார்க்கும்போது King of Wands இப்படி வந்திருக்கு பாருங்கள். Queen of Wands and King of Wands. சண்டையும் சரி அன்பும் சரி ஈக்குவலாக தெரிகிறீங்க. உங்களுடைய ஃபேமிலி சைடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் இதே லவ் சுச்சுவேஷனாக 2 பேருமே அப்படி தான் இருக்கீங்க. பேலன்ஸ்டாகவும் இருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஸ்டக்கும் ஆகலை. உங்களுடைய லைஃப்பில் வந்து என்ன தேவையோ அதுக்குரிய மூமெண்ட்டு தெரியுது. அதே மாதிரி வந்து லவ் சுச்சுவேஷனாக கூட இருக்கட்டும், உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிதல் அப்படின்றது எப்படி இருக்குன்னா சொன்ன பாயிண்ட் நான் வந்து என்னென்னா 2 பேருமே ஒரு ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அன்பும் சரி ஒரு மோதலும் சரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சண்டையும் சரி. ஸோ ஒரு ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகிறீங்க.
அந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு சண்டை போட்டாங்கன்னா நீங்கள் சண்டை போடுறீங்க, அவங்க அன்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அன்பு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய இது போயிட்டுருக்கு. மற்றபடி ஸ்ட்ரக் தெரியல. ஒரு லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ்டாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேமிலி சைட் பொறுத்த வரைக்கும், லவ் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும். லவ் சிச்சுவேஷன்னா கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுங்க, போயிட்டுருக்கு. உங்களுக்கு கம்யூனிகேஷனும் இருக்குது. நான் சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ சம்திங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறது, லைஃப்க்குரிய ஒரு எப்போ வந்து ஒரு சூழல்கள் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. மற்றபடி இதனுடைய இங்கே வந்து எதுவுமே பாதிக்கலை, உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தலை, அப்செட் ஆகலை. இது வந்து தனியாக ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டெம்பரன்ஸாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட சொல்லலாம். பேலன்ஸ்டாக இருக்கீங்க. மினிமம் டு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, உங்களுடைய லவ் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த மற்றவங்க இங்கே யாருமே இல்லைங்க. அதர் பர்சன், தேர்ட் என்ன சொல்கிறது, இன்ட்ரப்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்கள் 2 பேரையும் தான் காமிச்சிருக்காங்க. எப்படி காமிச்சிருக்காங்க, கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களை தான் மெயினாக இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய புரிதல் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் தெரியுது, அவ்வளோதான். அக்செப்டன்ஸ் தெரியுது, குட் கோயிங் பண்ணி ஒரு நார்மலாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும், உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட்டாகிறவங்க எடுத்துக்கோங்க. செப்ரேஷன் கூட சிலருக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லைஃப் பாத்தில், அவங்க ஒரு லைஃப் பாத்தில் கூட கண்டினியூ ஆகிட்டுருக்கலாம், பேலன்ஸ்டாக. அந்த மாதிரியும் தெரியுது. இந்த பாயிண்ட் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து சூட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படின்னு. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ். உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து சொல்கிற விஷயம் கேளுங்க. ஏன்னா இங்கே வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு வந்து டேலண்ட்டே இல்லை. ஆனால் வந்து சம்திங் அந்த என்ன சொல்கிறது, அதுதான் நான் இங்கேயும் சொன்னேன் நான். ஸோ எந்த வழியில் உங்களுக்கு போனால் அது கரெக்டாக ரீச் ஆகணும் உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிட்டு தான் இருக்காங்க, உங்களுடைய டிவைன் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஃபைனலாக எங்களுக்கு தோணுது. ஸோ இது வந்து ரிலேட்டட் நீங்கள் 2 சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சில விஷயம் வந்து அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வரமாட்டேங்க. இந்த கார்டு லாஸ்ட் மந்த்துக்கு எனக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரமாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது? ஸோ நிறைய அதாவது உங்கள் எனர்ஜி வந்து மறைச்சி வச்சுருக்கீங்க, நீங்களே வந்து வெளியே கொண்டு வர்றதில்ல. மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த வைப் வருது உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போ வந்து நீங்கள் ஏஸ் ஆஃப் வான்ஸ் இந்த ஸ்டேஜிலேருந்து எப்போ நீங்கள் இந்த இதில் வருவீங்களோ அப்போ தான் உங்களுடைய பாசிட்டிவ் சைடு, உங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு ரிலேட்டட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், கார்டு எரஃபென்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே காமிச்சிருக்கேன். நீங்கள் நினைக்கிற விஷயம் கரெக்ட். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்குது. அது வந்து காட்ஸ் கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஸோ யாராவது மூலியமாக கூட உங்களுக்கு வந்து உங்களை விட பெரியவங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்களை கேர் பண்ணுறவங்க, அவங்க கூட உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நெகட்டிவ் சைடே பார்க்குறீங்க. யார் பண்ணலை, யார் உங்களுக்கு சப்போர்ட், அவங்கள பார்க்காதீங்க. உங்களை யார் வந்து அது ஒருத்தரை கூட இருக்கலாம், உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்களை கேர் பண்ணுறவங்க, உங்களோட அதாவது உங்களை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, உங்கள் சைடில் பாசிட்டிவ் பார்க்குறவங்க. ஸோ அவங்களுடைய
நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் ஹெரஃபெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். பாசிட்டிவ் சென்ஸ் உங்கள் பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து நீங்களே வந்து பார்த்து பிரமிக்க முடியும் கண்டிப்பாக. சிலர் சான்சஸ் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இந்த மாதம். சம்திங் ஏதாவது ஒரு ஹையர் கிரேடு கோர்சஸ் இல்லை மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்லை வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். சிலருக்கு வந்து திடீர்னு ஆசை வந்திருக்கும் யோகாசனாஸ் இது பண்ணுறது, இல்லைனா வந்து மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. சில டீச்சிங் லைனில் கூட இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு ஹையர் ஒரு எம்எஸ்சி அந்த மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு, இல்லை இது ஒரு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஒரு நெக்ஸ்ட் கிரேட் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டினியூ டூயிங். என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தைரியமாக அதில் வந்து இறங்குங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வைப் வருது. ஆனால் நீங்கள் வந்து அந்த பயப்படுறீங்க. ஏதோ ஒரு மணி விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு அந்த கரண்ட்டாக உங்களுக்கு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து அந்த மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் இங்கே காமிக்கிறாங்க மெயினாக. அதனாலேயே உங்களோட ஒர்க் சைடில் உங்களால் வந்து ஒரு இது பண்ண முடியல. பட் ஆனால் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கே போனாலும் அந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குங்க. பட் அதை தாண்டி தான் உங்களுக்கு 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எம்ப்ரராக இருக்கணும், ஹெரஃபெண்ட்டாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய மெயின் சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மதர் எர்த், யூ ஆர் கால்ட் அப்பான் டு ஹெல்ப் வித் என்விரான்மெண்டலிசம். எஸ், இது வந்து என்னென்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள். உங்களால் நீங்கள் பயப்படுறீங்க, உங்களால் முடியாது, உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுடைய ஜோன் இதை விட்டுட்டு உங்களால் வர முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் அட்வைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். உங்களால் முடியும், பண்ண முடியும், படிக்கணுமா படிக்க முடியும், உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஒரு ஹையர் கிரேட் போக முடியும். ஃபேமிலி லைஃப்லையும் நீங்கள் உங்களை விட ஒரு கேரிங் பர்சன், உங்களை விட ஒரு மற்றவங்கள வந்து ஒரு அனுசரிச்சுட்டு போகிறவங்க யாரும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் டைப். ஸோ உங்களால் வந்து விட்டு கொடுத்துட்டும் போக முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல டைப். ஓகே, ஸோ நல்ல கார்ட்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே, இதை தாண்டி இந்த பக்கம் வாங்க, அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, இந்த கார்ட் பார்த்துடலாம். 7 horses, குட் திங்ஸ் டு கமெண்ட்ஸ், லீடிங் த பாத், பிளெஸிங்ஸ் ஆஃப் சன் காட். சூரிய பகவானை கும்பிடுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு வந்து மேரேஜ் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே சன் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, சான்சஸ் இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.